வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் ரயில்வே சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது டிசம்பர் 2 ஒரு நியூஸ் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 06642 திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினை கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா நியூஸ் வந்தது. அதனால நான் இன்றைக்கி திருநெல்வேலி ஜங்ஷன் இன்றைக்கி அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஃபுல் விலாக் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அகைன் வெல்கம் டு சாய் ரயில்வேஸ். நான் உங்கள் சாய் நட்ராஜன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவனத்திற்கு வண்டி எண் 0664 திருநெல்வேலி நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் வழி வள்ளியூர் 7 மணி 10 நிமிடங்களுக்கு நடைமேடை 5 இருந்து புறப்படும். எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டப்போ எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் யூடிஎஸில் டிக்கெட் கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரெயின் கன்னியாகுமரி போகுதா நாகர்கோவில் போகுதா பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்மளை இந்த கூட்டி வேக் 9 தான் நம்மளை புல் பண்ணிட்டு போக போகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறியாச்சு. எனக்கு திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு பேசஞ்சர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். ஓகேவா? ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. 7:10 இங்கேருந்து டிபார்ச்சர். ஸோ பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான மேலப்பாளையம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் டிலே. 7:35 தான் இங்கே ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும் போதே லேட்டாக தாங்க டிபார்ட் பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து.
ஒரு 17 நிமிஷம் டிலேயில் நாங்குநேரி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:57. ஸோ ஒரு 1 மினிட்குள்ளே ஹால்ட்டு கொடுத்து டிபார்ட் பண்ணுறாங்க நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா காச்சிகுடா எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக்ஸ் வந்து நாங்குநேரில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாகர்கோவில் காச்சிகுடாவோட ரேக்ஸ். பதினெட்டு நிமிஷம் டிலேயோட வள்ளியூருக்கு 8:10 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரெயின் எப்போ நாகர்கோவில் போகுது இல்லை என் கன்னியாகுமரி இன்றைக்கி போதா அப்படின்ட்டு. ஸோ வள்ளியூர் வந்தாச்சு. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பனங்குடி தான். மினிட்ஸ் டிலேயில் நம்ம வந்து நார்த்து பனங்குடி 8:18க்கு நார்த்து பனங்குடி வந்திருக்கோம். ஸோ வரும்போதே பார்த்தீங்களா கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. பனங்குடியில் பார்த்தீங்கன்னா மழையே பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் ஒரு பக்கம் மழை பெய்யுது. அப்படி நாகர்கோவில் என்ட்ராக மழை பெய்ய ஆரம்பிக்கும்.
இந்த ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் எவ்வளோ கூட்டம் இறங்குது பாருங்க. இறங்கின கூட்டத்தை மட்டும் பாருங்க. காவல் கிணறுல ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம் ஹைட்டாக இருக்குது, ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம் ரொம்ப லோவாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் சொல்லவா? இப்போ நம்ம பார்த்தது வந்து காவல் கிணறு இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட கடைசி ரயில்வே ஸ்டேஷன் நாகர்கோவில் ரூட்டில். திருநெல்வேலி மாவட்டத்தோட ரயில்வே மேப்பை எடுத்திங்கன்னா இந்த மெயின் லைன், அதாவது நம்ம சென்னை, மதுரை, இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த லைனில் திருநெல்வேலி மாவட்டம் கரெக்டாக நாரைக்கிணறு அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், வாஞ்சி மணியாச்சிக்கு அடுத்தது. ஸோ அங்கே நாரைக்கிணறுல ஆரம்பித்து கடைசியில் காவல் கிணறுல முடியுங்க. இதுதான் மொத்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகிற இந்த மெயின் லைனோட மேப். ஸோ 2 ஊருமே கிணறு முடியும். ஸோ காவல் கிணறோட திருநெல்வேலி மாவட்டம் முடிஞ்சுது. இங்கே ஒரு பைபாஸ் வரும், அதோட திருநெல்வேலி மாவட்டம் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்ததுலேருந்து ஆரல்வாய் மொழி எல்லாமே நாகர்கோவில் மாவட்டம் தான், கன்னியாகுமரி மாவட்டம் தான். ஸோ பார்க்கலாம். 10 நிமிஷம் டிலேயில் 8:32க்கு ஆரல்வாய் மொழி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பூக்கள் சந்தை, அதாவது பூ மார்க்கெட்டுக்கு ஃபேமஸான தோவாளை ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஸோ இது கரைவாய் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹால்ட்டு தான். நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு தோவாளையிலேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் 8:38 ஆகுது. ஸோ தமிழ்நாட்டின் ஃபேமஸான தோவாளை பூச்சந்தை இந்த ஊரில் தான் இருக்குது. தோவாளை நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ அங்கேயும் டிபார்ட் ஆகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் தான். அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷனில் புதுசாக கட்டக்கூடிய 4th and 5th பிளாட்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா 8:57க்கு நாகர்கோவில் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ட்ரெயின் இப்போது 06642 நாகர்கோயிலுக்கு வந்துடுச்சா, இங்கே இருந்து 06643 10:30 கன்னியாகுமரி கிளம்பும். பட் இன்றைக்கி இது வந்து டேரெக்டாக தான் போக போகுது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்களாம். பட் திருநெல்வேலியில் நமக்கு சொல்லலை, நாகர்கோயில் வரைக்கும் தான் சொன்னாங்க. பட் இங்கே இப்போ கேட்டதுக்கு இந்த வண்டி இப்போ கிளம்பிடும், 10:30 கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ கிளம்புது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது இப்போ கிளம்பிடுச்சுன்னா நாளையிலேருந்து இது டேரெக்டாக திருநெல்வேலி கன்னியாகுமரி பேசஞ்சர் தான். ஸோ இப்போ தான் கிளம்பும், பார்க்கலாம் எப்போ கிளம்புது அப்படின்ட்டு. எக்ஸ்டென்ஷனை பற்றி ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்திருந்தது. பட் இன்னும் என்டிஇஎஸ் ஆப்லேயுமே அப்டேட் ஆகலை. இப்போ இங்கேருந்து இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கிளம்புவோன்னு தெரியல. மேபி இந்த கன்னியாகுமரி பூனே ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்தக்கப்புறம் இது கிளம்பலாம். ஸோ கிளம்புச்சுன்னா இதோட டைம் டேபிள் என்ன அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப் நம்ம தான் சொல்ல போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்போ கிளம்புறான் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் தாங்க. வண்டி நாகர்கோயிலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. மக்களே பார்த்தீங்களா, இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் தாங்க. நம்ம தான் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி யூடியூப்பில் போட போகிறோம். ஸோ ஆமாம், அதாவது காலையிலேருந்து எனக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் எதுலேயுமே கிடைக்கல. ஏன்னா என்டிஎஸ் ஆப்லேயும் கிடைக்கல. அதுதான் ரயில்வேயோட அஃபிஷியல் ஆப்பு, அதுலேயும் அப்டேட் ஆகலை. ஆனால் ஒன்று மட்டும் அப்டேட் ஆகிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிக்கு அந்த 10:30 பேசஞ்சர், அதாவது இதே ரேக் வந்து நாகர்கோயிலுக்கு வந்துடும். திருநெல்வேலி நாகர்கோயில் பேசஞ்சராக வந்து நாகர்கோயில் நின்றுட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கிட்ட வந்துடும். 10:30 கன்னியாகுமரி பேசஞ்சராக நாகர்கோயிலிருந்து போகும். அந்த 10:30 ட்ரெயின் மட்டும் கேன்சல் அப்படிங்கிறது வந்து என்டிஇஎஸில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சுட்டு மட்டும்தான் நான் இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு டேரெக்டாக டிக்கெட் எடுத்து வந்தேன். ஸோ நாகர்கோயிலுக்கு வந்தப்போ இதே ட்ரெயின் தாங்க போக போகுது. எக்ஸ்டென்ஷன் அவ்வளோ பெரிய எக்ஸ்டென்ஷன் இல்லை, ஏன்னா அந்த 1 hour கேப்பு தான். அந்த கேப்பை குறைச்சி இது வந்து டேரெக்டாக கன்னியாகுமரி போக போகுது. ஸோ திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகணுன்னா டேரெக்டாக இந்த ட்ரெயினில் இனிமேல் வந்துடலாம். முன்னாடி வந்தோம் அப்படின்னா நாகர்கோயிலில் இறங்குவோம். ஏன்னா 9 மணிக்கு வந்துடுச்சுன்னா நாகர்கோயிலில் இறங்கி வெளியே பஸ்ஸில் போனோம்னா நம்ம 10 மணிக்குள்ளே கன்னியாகுமரி போயிடலாம். இனிமேல் நம்ம திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரிக்கே போயிடலாம் இந்த வண்டியில். ஸோ இதே மாதிரி ஈவினிங்கும் இதே வண்டி இதே ப்ரொசீஜரில் தான் வரும். ஸோ முன்னாடியும் அதே ப்ரொசீஜரில் தான் வரும். இப்போவும் அதே மாதிரி தான் கன்னியாகுமரியிலேருந்து டேரெக்டாக திருநெல்வேலி தான். ஸோ நாகர்கோயிலில் கிடையாது. எதுக்காண்டி இது கிடையாது அப்படின்னா, நாகர்கோயிலில் கொஞ்சம் யார்டு ஒர்க்கிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால அந்த பிளாட்ஃபார்ம் அந்த இதெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி இந்த ட்ரெயினை டேரெக்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெயின் கேன்சல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகிற பேசஞ்சர் வந்து அந்த ட்ரெயின் கேன்சல் ஆகுது. அதுக்கு பதில் திருநெல்வேலி கன்னியாகுமரியாக போகுது. ஸோ வாங்க கன்னியாகுமரிக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ், அதாவது நைட்டு சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக வந்து இங்கே இந்த ரேக் வந்து பெங்களூருக்கு போகும் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸாக. ஸோ பெங்களூரில் தான் வந்து இந்த கோச்சுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸோட ரேக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 9:25க்கு நம்ம ட்ரெயின் கன்னியாகுமரி வந்துடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அதில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ திருநெல்வேலியில் இருக்கிறவங்க இல்லாட்டி மற்ற ஊர்லேருந்து திருநெல்வேலி வந்து, அதாவது நம்ம திருச்செந்தூர், செங்கோட்டை அந்த மாதிரி ஊர்லேருந்து திருநெல்வேலி வந்து ட்ரெயினில் மாறணும் அப்படின்னிங்கன்னா 7:10க்கு இந்த ட்ரெயின் திருநெல்வேலியில் எடுத்து 9:20க்கெலாம் கன்னியாகுமரி வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஜர்னியில் நம்ம இனிமேல் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் மூலமாகவே வரலாங்க. காலையில் இந்த ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கும் 6 மணிக்கு கிட்ட இங்கே ஒரு வண்டி இருக்குது. அதை பிடிச்சா நம்ம திருநெல்வேலி போயிடலாங்க. ஸோ இதுதாங்க பழைய போர்டு. திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வந்து நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போகும். இனிமேல் இது திருநெல்வேலி கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து புனலூருக்கு ஒரு டைம் இந்த வண்டி போயிட்டு வருங்க. புனலூர் போகிற வண்டிக்கோட இது ரேக் ஷேர் பண்ணுது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மத்தியானத்துக்கிட்ட இந்த வண்டி வந்து புனலூர் போகும். அதே மாதிரி புனலூர்லேருந்து இன்னொரு வண்டி வரும். ஸோ அது வந்து கன்னியாகுமரி டு திருநெல்வேலி பேசஞ்சராக இனிமேல் வந்து திருநெல்வேலியில் இந்த ட்ரெயினுக்கு மெயின்டெனன்ஸ் நடக்குங்க. ஸோ கன்னியாகுமரி கேப் காம்ரேட், ஸோ எவ்வளோ பெரிய டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனாக ஆகிட்டு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி முடிகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெர்மினல் ஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ மொத்தம் இங்கே பாருங்கள், முன்னாடி இருந்த கன்னியாகுமரிக்கு இப்போ எங்கே. ஸோ அங்கே இருக்குது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம், 2nd, 3rd, 4th, 5th அண்ட் அது 6th. மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க நம்ம கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில். ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்டென்ஷனை பார்த்தாச்சு, கன்னியாகுமரியும் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரிட்டன் திருநெல்வேலி போக போகிறேன். அது தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரெயின் இல்லை திருநெல்வேலிக்கு. மதியத்துக்கு மேலே தான் ட்ரெயின் இருக்கும், அதுவும் நாகர்கோவிலேருந்து தான் இருக்குது. இப்போது இங்கே இருந்து அந்த நம்ம ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் காமிச்சோம்ல, ஸோ அதில் வந்து நான் நாகர்கோவில் போயிட்டு நான் அங்கேருந்து அப்படி பஸ்ஸில் திருநெல்வேலி போயிடுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சாய் ரயில்வே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய ட்ரெயின் vlogs உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நட்ராஜன். டாடா பாய்.